அடு அடுத்த அமர்வு நமக்கு மிக அற்புதமாக அமையப் போகிறது. ஏன்னா, இப்போது வேண்டியவர் திடீர்னு இப்பதான் ஃபோன் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேச முடியாதுன்ட்டார். எப்படி நமக்கு வருகிறது பாருங்க. அதை ஏன் சொல்றேன்னா, அந்த நேரத்துல ஒருவரை தொடர்பு கொண்டேன். அவர் ஃபோன் வந்து அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு, இவரை தொடர்பு கொண்டு, "ஐயா தாங்கள் இதை பே இன்றைய நிகழ்வை நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்னோன்னே, சரி நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இப்ப வந்திருக்கிறாரு. ஐயா அவர்கள் யாருன்னா, முனைவர் தேவகுமார் ஐயா. முன்னாள் உதவி இயக்குனர் ஜெனரல், இந்திய வேளாண் ஆய்வு கவுன்சில், புதுடெல்லி. இப்படி அவர் வந்திருக்கிறார். ஐயா அவர்களை சென்னை செந்தமிழ் மன்றமும், அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து இத்துணை சான்றோர் பெருமக்கள் முன்னிலையில் வருக வருக என வரவேற்கிறோம் ஐயா. சான்றோர் பெருமக்களே, இந்த 60வது அமர்வானது நமக்கு இன்று இதுவரை போன அதிகாரத்திலிருந்து பார்த்தோம். கல்லாமை என்ற அதிகாரம். அந்த கல்லாமையினால் என்னென்ன துன்பங்கள் நேரும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அடுக்கி சொல்லியிருந்தார். அதைத் தொடர்ந்து இன்னொரு செய்தியை சொல்லுகிறார். வாய்மை. அது என்ன வாய்மை? வாய்மைன்னா என்ன? அப்படின்னெல்லாம் ரொம்ப அற்புதமா சொல்றார். வாய்மை எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். எந்த உயிருக்கும் சரி. நேரம் ரொம்ப போயிட்டு இருக்கிறதுனால சுருக்கமா முடிச்சிடுறேன். நெறைய குறிச்சு வச்சுட்டு இருந்தேன். வள்ளலார்ல இருந்து, சமணர மதத்தினுடைய கொள்கையில இருந்து, அந்த உயிர்களுக்கு துன்பம் நேரும்போது எப்படி அவர்கள் துடிக்கிறார்கள். அந்த துன்பமானது தன்னால் வரக்கூடாது என்று எப்படி கருதுகிறார்கள் அப்படின்றதெல்லாம். அதனால வாய்மை எனப்படுவது எது? வாய் உண்மைய பேசுறது மட்டுமா? இல்ல, இன்னொரு இடத்துல அதையே உடைச்சு போட்டுறார். வாய்மைன்றத ஒரு இடத்துல உடைக்கிற இடம், வாய்மையும் பொய்மை அது பொய்மையும் வாய்மை இடத்து புரைதீர்ந்த நன்மை பயக்குமெனின் அப்படின்னு சொல்லி நேத்தைக்கு கூட அதை நினைவுபடுத்தினார்கள். அதனால வாய்மை எனப்படுவது யாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து சொல்றேன், எந்த உயிருக்கும் எந்த துன்பமும் செய்யாதீங்கப்பா அப்படின்றது தான் திருவள்ளுவருடைய வாக்காக அமைகிறது. சான்றோர் பெருமக்களே, இந்த அற்புதமான திருக்குறளை நாம் எல்லோரும் பின்பற்றுவோம். எந்த விதத்திலும் நம்மால் மற்ற உயிர்களுக்கு துன்பம் நேரக்கூடாது என்பதில் கருத்தாக இருப்போம். இந்த அமர்வை ஐயா முனைவர் தேவகுமார் ஐயாவிடம் ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம். ஆகர முதல எழுத்தெல்லாம் ஐயா கேக்கல. நிமிஷங்க. கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. சாரி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இந்த அகரம் என்ற அக்ஷரம் இந்த பிரம்மாவை, அக்ஷர பிரம்மாவை குறிப்பது. அதை பற்றி அருமையை தெரிந்து கொள்ளலாம். திடீர்னு நான் வந்து இங்க பேச வந்தது காரணம், இப்போதான் நமது பேராசிரியர் ரமேஷ் அவர்கள், நமது மதிப்பிற்குரிய சுகந்தி அவர்கள் பேசி இருக்கும் பொழுது ஒரு போன் செய்தார். இது மாதிரி வந்துருக்குங்க சார், எதனால முடியுமானார். நானும் முயற்சி பண்றேன்னு சொன்னேன். அதால அவர் அதிகம் சொன்னார்னா என்ன பயமுறுத்துருவார், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நம்ம எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணலாம். திருத்தத்தை தேவர் நமக்கு வழிகாட்டுவர். சோ இது பத்தி இந்த நிறுவனம் எனக்கு வாய்ப்பு கொடுப்பது எல்லா பத்தியும் சொல்லத்துக்கு ஞாபகம் இல்லை, மன்னிக்க வேண்டும். இந்த நிறுவனங்கள் எல்லாம் சொல்றீங்களா, அந்த உலக சாதனை, புத்தக உலக சாதனை போன்ற நிறுவனங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் மாண்புமிகு அடங்கிய கொள்கை சான்றோர் உங்கள் அனைவருக்கும் நான்
வணக்கத்தை சொல்லிக் கொள்கின்றேன். அடுத்து நமது பேராசிரியர் பெருந்தகை முனைவர் ரமேஷ் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற பேச்சில் நமது தங்கையர் சுகந்தி அவர்கள் இங்கனம் இவன் பஞ்சாக்னி தவம் செய்கின்ற தாபஸ் இடத்துல போய் சேர்ந்தான், அவனுக்கு அவர் உணவையும் அளித்தனர். அதாவது தாவர உணவை அவர்கள் இருந்தார்கள். இது தாவர உணர்வு அந்த காலத்தில் இப்போது சைவ உணவுன்னு நிற்கிறோம், அது உண்மையில இது தாவர உணவு, ஆர்கத உணவுன்னு பேரு. அது ஸ்ரீலங்காவில் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அது ஆர்கத உணவுன்னு சொல்ல, நான் 2-3 தடவை போயிட்டு வந்திருக்கேன். அது ஆர்கத உணவு என்பதே பேர், பரவாயில்ல, அதை பத்தி கவலை இல்லை. வாட் இஸ் தேர் இன் நேம் சொல்லுவாங்க. அங்க போயிட்டு அந்த தாபச பள்ளியில் இருக்கும் பொழுது அவளுடைய ஒழுக்கங்களை பார்த்தார். ஆனா வயதுல சின்னவரா இருந்ததாலும் விருந்து ஆக்க வந்ததாலும் ஒன்றும் சொல்லலை. அங்கிருந்து அவருடைய தலைவர் இவனுக்கு சிறுவனாக இருக்கின்றானே ஒரு புத்திமதி சொல்லிட்டு அவர் சொல்ல வர்றார். அதுதான் இது 1425. பாங்கின் மாதவள் பான்மதி போன்றிவன் வீங்கு கல்வியன் மெய்ப்பொருள் கேள்வியன் ஆங்கு நாமும் அலக்குவம் என்று தம் ஓங்கு கட்டுரை 1-2 ஓதினார். அவர்கள் அந்த தாபசர்ல தலைவரா இருக்கிற பார்த்து இவனை பார்த்தா பான்மதி போன்றிவன், அதாவது பூர்ணச்சந்திரனை போல முழுமதி போல காணப்படுகின்றான், கல்வியிலே சிறந்திருக்கின்றான், மெய்ப்பொருள் கேள்வியின் மெய்ப்பொருளை கேட்டு தெரிந்து கொள்வதில் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட இவனுக்கு நம்முடைய தாபச பள்ளியில் இருக்கின்ற இந்த ஒழுக்கத்தை கோட்பாடை ஓரென்று எடுத்து கூறுவேன் என்று கூறினாராம். ஐயர் கூறலும் அண்ணனும் கூறுவான், செய்யம் பூண்டு சமுத்திரம் நீந்துவான், உயுமேல் தொடர் பாட்டினிங்கு யாவையும் எய்தினார்களும் உய்பவென்றோதினான். அவர் சொன்ன பிறகு, எங்களுடைய ஒழுக்க முறைகளை சொன்ன பிறகு மிகவும் பணிவோடு, நீங்கள் என்னை இதற்கு பதில் செய்ய விடும் என்றால், என்னுடைய கருத்தை நான் முன்னே வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் கேட்டு அவரும் அனுமதி கொடுத்த பிறகு ஒவ்வொன்றாக சொல்கின்றான். இதில் இந்த ஒழுக்கத்துல என்னென்ன குறை நீங்க செய்யத்த பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் அதாவது நீருக்குள்ள மூழ்கிட்டா எனக்கு மோட்சம் கிடைத்துன்ற மாதிரி அவன் இதுல வயிறுல கல்ல கட்டிக்கணும். செய்யம் பூண்டு சமுத்திரம் நீந்துவான். அதான் நீங்க பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கு என்ன சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, யார் ஒருத்தன் உங்களை கேட்டு வயிற்றுல கல்ல கட்டிங்கன்னு எப்படி அந்த நீந்து போகின்றேன், பிறவி பெருங்கல் நீந்துவேன் என்று முயற்சிவான், ஆனால் அவன் அழிவானே ஒன்றி அவனுக்கு முக்தி கிடைக்காது என்று அதை எடுத்துக் கொள்கின்றார். ஐயர் கூறலும் அண்ணலும் கூறுவான், செய்யம் பூண்டு சமுத்திரம் நீந்துவான், உயுமேல் தொடர் பாட்டின் இங்கு யாவையும் எய்தினார்களும் உய்ப என்றுவதினா. அது உண்மையா இருந்தா, அதாவது பிறவி பெருங்கடல் எனக்கு தெரியாது எதுன்னு, நேரா இருக்கிற இந்த கடலுக்குள்ள நான் போயிட்டு நானு மூழ்கி விட்டேன்னு வைங்க, எனக்கு முக்தி கிடைக்கும் என்றால் நினைக்க முடியுமா? அது போல இருக்கிறது உங்களுடைய கோட்பாடு என்று மிகவும் வினயமாக எடுத்து கூறினான். வீடு வேண்டி விழுச்சடை நீட்டல் மெய்ம் மூடு கூரையின் மூடுதல் வெண்தலை ஓடு கோடல் உடுத்தல் என்று இன்னவை பீடிலா பிறவிக்கு வித்து என்பவே. மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின்று நம்முடைய தேவர் பெருமான் கூறுகின்றார், தெய்வ புலவர் தேவர் பெருமான் கூறுகின்றார். அதனால இப்ப நம்ம சென்ற பேச்சுல பார்த்தோம், உயிர் யாது உயிர் அல்லது யாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு உயிருக்கு செய்ய வேண்டிய அந்த ஒழுக்கங்களை நம்மோடு உயிரோடு சேர்ந்துள்ள இந்த உடலில் செய்தனால ஒரு பயனும் இல்லை. ஏன்னா உடல் வேறு உயிர் வேறு, சேதனமால் ஆவி அச்சேதனமால் இவ்வுடம்பு என்று ஒரு அழகான ஒரு திருக்கலம்பத்துல ஒரு பாடல். இதன் புரிந்து கொள்வதற்காக என்ன சொன்ன, நாம என்ன பண்றீங்கன்னா அது செய்யறாங்கன்னா, இந்த உண்மையை மெய்ப்பொருளை தெரியாமல் உடல் மேல நம்ம பலவித வேலை செய்கிறோம். அதாவது சடை வைத்துக் கொள்ளுதல் அல்லது மழித்தல் நீட்டல் அப்படின்ற போல. அதான் வீடு வேண்டி விழுச்சடை நீட்டல் மெய் மூடு கூரையின் மூடுதல் வெண்டலை ஓடு கோடல் உடுத்தல் என்று இன்னவை பீடிலா
பிறவிக்கு வித்து என்பதே. அதாவது எனக்கு என் வீட்டை காப்பாத்துன்ட்டு பக்கத்துல இருக்கிற வீட்டை நான் செய்யறேன், சேவை செய்யறேன்னு வைங்க, அதால என் வீட்டுக்கு ஒண்ணுமே பயன் கிடைக்காது. அதால இதான் சொல்றாரு, இந்த வீடு பெற விரும்பி சடையை நீட்டுதல். அடுத்து பாத்தீங்கன்னா, சரி நான் சிலர் வெள்ளை உடை உடுத்துக் கொள்வார்கள், சிலர் காவி உடுத்துக் கொள்வார்கள். இது போல நீ மாற்றிக்கொள்ளுதல், கையில கபாலம் ஏந்தி பிச்சை வாங்குதல், இதெல்லாம் ஏகாந்தமாதல் என்று கூறிய தன்மையென பிறவிக்கு வித்து என தத்துவம் உணர்ந்தோர் கூறுவர் என்றும் கூறினான். அதாவது சும்மா சுருக்கமா காட்டுறாருங்க. நீங்க செய்யற ஒவ்வொன்றும் எடுத்து சொன்னார். நீங்க என்ன செய்யறீங்க, கையில கபாலம் வச்சிருக்கீங்க, அடுத்து இந்த ஆடை பார்த்தீங்களா, நீங்க காவி போட்டுக்கினீங்க, அடுத்து சடை நீட்டிக்கினீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பயன் கொடுக்காது வீடு அடைவதற்கு. ஏன்னா இது உடலுக்கு செய்கின்ற நீங்கள் சேவைகள். உடல் அழியும் பொருள், அந்த பொருளுக்கு செய்து அழியாத பொருளான உயிருக்கு, ஆன்மாவுக்கு இது ஒக்காது என்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறியாமை. நேற்று நமக்கு பேராசிரியர் லட்சுமி தத்தை அவர்கள் கூறினார்கள், பேதமை என்னும் வித்து என்று ஆரம்பித்தார். இதெல்லாம் பேதமையாக இருந்து இது வித்தாகும். இதனால உங்களுக்கு மேலும் மேலும் அந்த பிறவி சுழற்சியில் அழிவீர்கள் என்று எடுத்து கூறினான். ஏமனன் நெறி என்னறி எண்ணறி தூய்மையின் நெறியாம் உன் தூய்மை வெறியாமும் துணிகுவம் காமன் தாதை நெறியின் கண் காலை நீ தீமை உண்டெனில் செப்பன செப்பினான். ஏமம் நன்னெறி என்னறி, எங்களுடைய நெறி, நாங்கள் கடைப்பிடிக்கின்ற ஒழுக்கம் ஏமம் இல்லாதது. அதாவது ஏமம்னா இது காப்பு உடையது, நல்ல நெறி. நீங்கள் அதை அந்நெறி என்று, தூய்மை இல்ல நெறி என்று நீங்கள் சொல்ல வந்தால், காமந்தாத நெறியின் கண் காலை நீ தீமை உண்டெனில் செப்பன சொல்பினான். இங்கனும் நீங்க சொல்கின்ற இது காமந்தாத நெறி, அது எங்களுக்கு திருமால் கூறிய நெறி இது அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அதை நீ இதுல குறை இருக்குமாயின் எடுத்து கூறுவாக நான் ஓப்பன் மைண்டடாக இருக்கின்றேன். ஒருவேளை திருமால் சொன்ன அந்த பகவத்கீதையெல்லாம் எனக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட நீ அதனை, இந்த தவறுகளை எடுத்து கூறலாம். தூங்கிரு கிடந்து காயும் பழங்கொள்ளும் துய்ப்ப நில்லா பாங்கலா வினைகள் என்றார் பகவனார் எங்கட்கனின் ஓங்கு நீள் மரத்தில் தூங்கும் ஒன் சிறை ஒடுங்கல் வாவல் பாங்கரில் பழங்கள் தூய்ப்ப பழவினை பரியுமன்றே. நான் உங்களை அதை பத்தி சொல்ல வரல, உங்களுடைய கோட்பாடை நேரா பாக்குறேன். அவர் திருமால் சொன்னாரா வேற சொன்னார், அதை பத்தி நான் உங்களோட கூட வாத விவாதம் பண்ண வரல. உங்களுக்கு முன்ன நீங்க சொல்றீங்க பெரியவர், அதை நாச்சுக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறேன், அந்த தூக்குல வச்சு வைத்துருவாங்க, அதாவது பழங்களையும் இதுல வச்சுட்டு, நான் பாருங்க எங்கள் மேல பற்றே கிடையாது, அது தூக்கல் தான் இருக்குது, அது மேல பற்று இல்லாத நாங்க இருக்கிறோம், அந்த பழங்களை எடுத்து நீ சாப்பிட்டுன்னு வரீங்க, பழங்களையும் உணவுகளையும். இது மாதிரி நீங்க செய்யறதுனால உங்களுடைய பழவினை அழிந்து போயிடும் என்று நீங்க நினைத்தீர்களானால், இந்த ஒவ்வால் இருக்கு பாருங்க, அது கூட மரத்திலே தூங்கி கொண்டு இருக்கின்றது. வௌவால் பார்த்தீங்கன்னா தலைகீழா தூங்கிட்டு இருக்கின்றது. அதுவும் பக்கத்துல இருக்கிற பழங்கள்லாம் எடுத்து சாப்பிடுது. அதுக்கும் மோட்சம் ஆகிவிடும். அதை நீ ஒப்புக்கொள்கின்றீர்களா? இல்லை, அது ஆகாது. ஏன்னா அது ஒழுக்கம் இல்லை, அது என்று சொல்கிறார். அதனுடைய அது அறிவில்லாத பறவை என்று, அதாவது ஒவ்வொன்றும் விலங்கு அப்படின்னு சொல்றார். அது மாதிரி எடுத்து காட்டுறார். நம்ம ஒவ்வொரு இது பார்த்தீங்கன்னா, நீங்க இது மாதிரி சொல்லிட்டு தூக்கு போட்டுட்டு இந்த உரைஞ்சல் உரை வைக்கிறாங்க பாருங்க, அதில் வச்சுட்டு நீங்க சாப்பிட தினீங்களா, அதனால எனக்கு வினை அழிகின்றது என்ற இந்த உரியில நீங்க வச்சுட்டு பார்த்தீங்களா, அது போல பார்த்தீங்கன்னா எங்க பக்கத்துல ஒவ்வால் கூட பாருங்க, அது அப்படி நாம நீங்க செய்யறோமோ அதுவும் செய்யுது, அதனால ஆகாது. அதாவது ஒழுக்கத்துல என்னென்ன குறை என்று எடுத்து காட்டுகின்றான். அல்லையும் புல்லும் உண்டாங்கு ஆறழல் ஐந்துள் நின்று சொல்லிய வகையில் நோட்ப துணியும் வினைகள் என்றா எண்ணில் கல்லுண்டு கடிய வெம்பும் காணுரை புறவமெல்லாம் புல்லிய வினையை வென்று புறக்குடை காணுமன்றே.
இந்த பஞ்சாக்னி தவம்னா 4 புறத்திலையும் அந்த தீ ஏற்றி வைக்கிறது, நெருப்பு வச்சிருது. தலை மேலும் ஒரு மண் கடத்துக்குள்ள வச்சு நெருப்பு வச்சுக்கிறது. இது மாதிரி செய்யறதுனால அதாவது என்ன சொன்னாங்க, இது உங்களுடைய உடலை நீங்க அழுத்தினால் நீங்கள் உடல் இல்லாமல் அருவமாக மாறி நீங்க சிவனாக மாறலாம், சிவனோ சித்தனாக மாறலாம். அப்படி இவங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உடல் பூத உடல். இது அவங்க சொன்னது இந்த உடலை சொல்லல, அவங்க சொன்னது கார்மண சரீரம் என்கின்ற அந்த உடல். அதாவது கர்மனால கர்ம வர்க்கணைகளால உள்ளது 5 புலன்கள் 5 பொறிகளுக்கு புலனாக அந்த உடல் அழிந்தால் மோட்சம் அடைய முடியும் என்பது இது கருத்து. இதை உணர்ந்து கொள்ளாமல் இந்த பூத உடலை நம்ம எரித்து விட்டோமாயின் நாம் மோட்சம் அடைந்து விடும் என்ற இந்த பஞ்சாக்னி தபசனுடைய தெருளை அறியாமையை எடுத்து காட்டுகின்றான். அதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கின்றான். நல்லா பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துல இந்த சில புறாக்கள் இருக்கின்றன. அந்த புறாக்கள் பார்த்தீங்கன்னா புறாக்கள்லாம் போயிட்டு நல்ல சூடா இருக்கிற அந்த சின்ன சின்ன கல்லை சாப்பிடும். கல்லுண்டு கடிய வெம்பும் காணுரை புறவமெல்லாம் புள்ளிய வினை வென்று புறக்கொடை காண வேண்டும். அப்படிங்க இது மாதிரி உங்க உடலை எரித்துக்குன்னு தபம் என்பது தபம் என்ற வடமொழி சொல்லின் திரிபு. தபம் என்னால் எரித்தல், தபத்தல். அதால நீங்க போயிட்டு இதுதான் நீங்க தபிக்கிறீங்க, தாபசம் செய்யறீங்க அப்படின்னா இந்த புறாக்கள் முதல்ல உங்களை விட முன்னியவை மோட்சத்தை அடையும். புள்ளிய வினை வென்று புறக்கொடை காணுமென்றே என்று அந்த இது போட்டார். அது பார்த்தீங்கன்னா அந்த புறா ஏதோ காரணத்தினால ரொம்ப வெயில்ல அந்த சின்ன சின்ன கல்லுங்களை சாப்பிடுகின்றன என்று அந்த எடுத்துக்காட்டை சொல்லுகின்றார். நீட்டிய சடையுமாகி நீர் மூழ்கி நிலத்தில் சேர்ந்து வாட்டிய உடம்பின் யாங்கள் வரகதி விளைத்தும் என்னில் காட்டிடை கரடி போகி கயம் மூழ்கி காட்டி நின்று வீட்டினை விளைக்க வேண்டும் வெளிற்றுறை விடுமன் என்றான். நீங்க என்ன நினைக்கிறீங்க, சடையை நல்லா வளர்த்துக்கினேன் அப்படியே போட்டு சடையோட போயிட்டு கங்கையில போய் குளித்து நீர் மூழ்கி நிலத்துல உட்கார்ந்து இப்படிலாம் நீங்க உடம்பை வாட்டி காயக்லேசம் உடம்பு வாட்டின்னு இருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு வரகதி மிகவும் சிறப்பான கதி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இதே இருக்கிற இந்த காட்டுல ஒரு கரடி இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா சடை அதிகமா இருக்காது. அந்த காட்டுடைய கரடி பார்த்தோன்னா சடை ரொம்ப அதிகம், அதுக்கு ரோமம் அதிகம். அந்த கரடி போயிட்டு கயமூழ்கி காட்டில் நின்று அது போயிட்டு இது ஒரு குளத்துல போயிட்டு மூழ்கி நிற்கும் என்றால் அதுக்கும் வீட்டு பயன் கிடைக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அதுவும் குளிக்குது, உள்ள போயிட்டு நீங்களும் குளிக்கிறீங்க அப்படின்னா அந்த கரடிக்கும் அங்கனமாக, ஏன்னா வெயில் காலமா இருக்கு, அதுவும் போய் குளிக்குது, அதாவது நீர்ல மூழ்குது. அது போல அதுக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டுமே என்று வெளிற்றுறை விடும் என்றார். இது மாதிரி ஒரு அதாவது தத்துவ உணர்வு இல்லாத அந்த பேச்சுக்களை விட வேண்டும் என்று வினயமாக எடுத்து கூறினார். சொல்வதில் வினயம் வேண்டும். நயம் ஒன்று, வினயம் மற்றொன்று. விசேஷ நயம் வினயம். கலை வளர்கிழவியார் தங் காமர்மென் சேக்கை தேங்கி இலை வளர்ப்புறம்பையங்கண் இரு நிலம் சேக்கையாக முளை வளராகம் தோய முழுவினை முறியுமாயின் மலை வளர்ப்புறவர்க்கம்மா வினைகளும் ஆயுமன்றே. இன்னொரு யாரோ ஒரு கருத்து என்னன்னா, சரி நம்ம சிற்றின்பத்துல அதிகம் மூழ்கி இருந்தா என்னுள்ள இருக்கின்ற அந்த வினைகள்லாம் அழிந்து போய்விடும் அப்படின்ட்டு ஒரு கருத்தை சொல்றார். கலைவிலர் கிளவியார்த்தம் காமர்மென் சேக்கை நீங்கி இலைவளர் குறும்பையங்கள் இரு நிலம் சேக்கையாக முளைவளர் ஆகம் தோய முழுவினை முறியுமாயின் மலை வளர் குறவர்க்கம்மா வினைகளும் ஆயும் என்று. நீங்க கூட கஷ்டப்பட்டு நீங்க இது மாதிரி செய்யறீங்க, உங்களுக்கு வயசும் ஆயிடுத்து, இருந்தாலும் கூட சிற்றின்பத்தில் ஈடுபட்டு முக்தி கிடைக்கணும் நீ முயற்சி பண்றீங்க. நீங்க இருங்க இந்த செயலை பார்த்தா அந்த குறவர்களை பாருங்கள், அவர்களும் இது மாதிரி தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் குறவி அந்த குரத்தியோட சேர்ந்து இது மாதிரி செய்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சுலபமா இந்த முக்தி கிடைத்து விடும். ஏனென்றால் நீங்க இந்த வினை அழிக்க வேண்டும் சொல்லி வினையை வளர்த்து கொள்கின்றீர்கள்.
ஆசையாக ஆசையினால சேர்க்கின்றீர்கள். ஆசையாக இந்த சிற்றின்பத்தில் ஈடுபடுவது மேலும் வினைகள் வந்து சேர்கின்றன என்று எடுத்து கூறினார். வெண்ணிறத்துகிலினாங்கண் வீழ்ந்து மாசாகி நின்ற ஒன்னிற உதிரம் தன்னை உதிரத்தால் ஒழிக்கலாமோ, பன்னிற கிளவியார்த்தம் பசையினால் பிறந்த பாவம் கண்ணிற முலகினார்த்தம் கலவியால் கழிக்கலாமோ. நம்ம நெருப்பு அழிப்பதுக்காக மேலும் இது மாதிரி இருக்கு பாருங்க, இல்லை இந்த கட்டைகளையும் மரக்கட்டைகளையும் எடுத்து மேலே போட்டா நெருப்பு அழிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் நெருப்பு வளர்ந்தாங்க அல்லது நெய் ஊட்டணும்னு வச்சுங்க. அதான் சொல்றார், வெண்ணிற துகிலினால் கண் வீழ்ந்து மாசாகி நின்ற ஒன்னிற உதிரம் தன்னை உதிரத்தால் ஒழிக்கலாமோ. நல்ல வெள்ளை யானை ஆடை, அதில் போயிட்டு மாசு வந்துடுத்து, அதில் அதாவது இந்த குருதி ரத்தம் பட்டுடுத்து, அந்த ரத்தத்தை அழிப்பதற்காக மேல ரத்தத்தை விட்டீங்கன்னா அது எப்படி வெண்மை வருமா, அது போல பன்னிற கழுவியார்த்தம் பசையினால் பிறந்த பாவம் கண்ணிற முலையினார்த்தம் கலவியால் கழிக்கலாமோ. அது மாதிரிதான் உங்க வேலை. அது போய் கரை பட்டு போயிடுது, மேல அது முதல்ல ரத்தத்தை ஊத்துனீங்கன்னா கரை போகாது போல நீங்களும் இந்த சிற்றின்பம் பேரின்பற்கு எதிர்மறை. சிற்றின்பத்தை விட்டால்தான் பேரின்பத்தை பெற முடியும். அதனால் நீங்கள் செய்கின்ற இந்த வேலை இதுக்கு பயனற்றது என்று கலவியால் கழிக்கலாமோ. துண்டுகில் வேதலஞ்சி நெருப்பகம் பொதிந்து நோக்கி கொண்டு போய் மறைய வைத்தால் கொந்தழல் சொடாது மாமோ. கண்டத்தின் ஆவியாத்தங் கடிமனை துறந்து காட்டுள் பண்டை செய் தொழிலில் பாவம் பறைக்குற்றால் பறைக்கலாமோ. அதனால் நீங்க உண்மையா நீங்க பாருங்க, அதாவது நாட்டு நகரத்தை விட்டு உங்களுடைய தொழிலாம் விட்டுட்டு இல்லத்தை விட்டு இங்கு துறவு என்று மேற்கொண்டு காட்டில இருக்கின்றீர்கள். ஆனால் என்ன செய்கிறீர்கள், அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நுண்துகில் வேதலஞ்சி நெருப்பகம் பொதிந்து நோக்கி கொண்டு போய் மறை வைத்தால் கொந்தழல் சுடாது மாமோ. கண்டத்தின் ஆவியார் தங் கடிமனை துறந்து காட்டுள் பண்டைச்சை தொழில் பாவம் பறைக்குற்றால் பறைக்கலாமே அப்படின்னு சொல்ல என்ன பாருங்க. அதுக்கு அதாவது துகில் வேதற்கு அஞ்சி பின்னும் நெருப்பை உள்ளே பொதித்து வைத்தால் அது சுடுமல்லவோ. அதாவது எனக்கு ஒரு மேல பற்று இருக்கக்கூடாது, அது நான் அதனால என்ன பண்றேன், என்னுடைய உடல் முழுவதையும் ஆடையால போர்த்து கொள்கின்றேன் என்று அது நெருப்பு உள்ள வச்சுட்டு அது செய்தீங்கன்னா அது நெருப்பு சுடத்தான் செய்யும். அது போல நாவியார் தம் மனையை துரத்து அகல அவரின் நெஞ்சாலை நோக்கி காட்டிலே கொண்டு போய் வைத்து முன்பு செய்த தொழில் பிறந்த பாவத்தை போக்கலுற்றால் போக்க ஒண்ணாது. நீங்க என்ன சொன்னீங்க, ஐயோ கூடாது, மனைவி மக்கள் கூடாதுன்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்துட்டீங்க. காட்டுக்கு வந்த பிறகு என்ன செய்தீங்க, அந்த ஒரு மனைவியை கையில வச்சு உடன் வச்சிங்க அப்படின்னா விடலை நீங்க. அதனால அந்த எதை விட்டீங்களோ மனசுல அது வச்சுட்டு இருக்கீங்க, பற்று மனத்துள்ளே இருக்கின்றது. அதனால் உங்களுடைய எதனால எது வேலை ஆகாது. அதான் சொல்றாரு. ஒன்னும் பார்க்கலாம். நோய் முதற் குரங்கு போல நுகர்ச்சி நீர் நோக்கல் வேண்டா, காய் முதிர் கனியின் ஊட்டு வீழுமிம் யாக்கை என்னே, வேய் முதிர் வனத்தின் வென்றான் உருவடு விலங்க நோற்று ஓய் முதிர் துறக்கத்து இன்பம் பருகுக புரிமெனன்றான். நீங்க உங்களுக்கு நோக்கம் சரியா இருக்குது, அதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆனா நீங்க ஏற்படுகிற அந்த வழக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் இதால போயிட்டு நீங்க வினைகளை அழிக்க முடியாது. நோய் முதிர் குரங்கு போல நுகர்ச்சி நீர் நோக்கல் வேண்டா. அந்த வயசான குரங்கு அதுவும் ரொம்ப அதுக்கு உடல் வலிமையே கிடையாது, நோயால வலிமை இல்லாத இருக்குது. ஆனா அந்த குரங்கு பார்த்தீங்கன்னா விடாது, மந்தியை தேடின்னு தான் இருக்கும். அது போல நீங்களும் காய் முதற் கனியின் நூட்டு விழுமிம் காக்கை, இது மாதிரி உங்களை உடம்பு பார்த்தீங்கன்னா
அப்ப வர வர முதுமை வந்து கொண்டே இருக்கின்றது. அதில் நீங்க வேய்முதிர் வனத்தின் வென்றான் உருவடு. அதனால நீங்க என்ன செய்ய வேண்டும் பார்த்தீங்களா, காலத்தை சமயத்தை வீணாக்காமல் வேய்முதிர் வனத்தின் வென்றான் உருவொடு விளங்க நோற்று, இந்த உண்மையிலே துறவு மேற்கொண்டு அதாவது இருக்கின்ற சமண முனிவர்கள் வழியை நீங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலே திரும்பி பார்ப்பதே கிடையாது. அந்த இல்லத்துல இருந்ததை எப்படி அந்த துப்பிய பிறகு அந்த எச்சில மறுபடியும் எடுத்து வைக்க மாட்டாங்க, அது போல அவங்க விட்டு திரும்பி வருவதே கிடையாது. அதனால அதற்கு காரணமாய பற்று பாசத்திற்கு பந்தத்திற்கு காரணமா அந்த வழிகளை காமபோக பந்தங்களை விடுவதற்கு இந்த அருகப்பரமேட்டியால் ஒதுக்கப்பட்ட அந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு நீங்க செய்யலாம். வந்துட்டீங்க உண்மை, ஆனா அத வழியில போய்முதிர் துறக்கத்து இன்பம் பருகுவ. அதனால உங்களுக்கு முதலில் கிடைப்பது துறக்கம். ஸ்வர்காப வர்க்க மார்க்க விமார்கனேஷ்டன் அழகான அது வடமொழியில ஒரு துதி. முதல்ல சொர்க்கம் கிடைக்குது, அடுத்து அபவர்க்கம் மோட்சம் கிடைக்குது. அதுதான் ஒரு நெறி. அது மாதிரி நம்ம சுகந்தி அவர்கள் சொன்னது போல அவன் ஜீவகன் சென்ற பிறவியிலே துறக்கத்திலிருந்து வந்தவன், இந்த தேவியர் அனைவரும் துறக்கத்திலிருந்து வந்தவர்கள், அதுதான் முறையே. அதனால வேய்முதற் துறக்கத்தின்பம் பருகுவ. நீங்க இப்படி அப்படி முயற்சி பண்றீங்கள, துறக்கத்துக்கு இன்பத்தை வரையறுத்து சொல்ல முடியாது. பொறுமைனா முதல்ல நீங்க துறக்கம் போயிட்டு வாங்க, சொர்க்கம் போயிட்டு வாங்க. சொர்க்கத்தில் கிடைக்கின்ற அந்த உங்களுடைய புலநீச்சை எல்லாம் பெற்று அதை குறைத்து கொண்டு இங்க மனிதனாக பிறந்து மறுபடியும் நீங்கள் அருக நெறியிலே செய்தீர்களால் உண்மையில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை நீங்கள் நிச்சயம் முக்தியை பெறுவீர் என்று இவன் சொன்னான். மெய்வகை அது என்ன, எப்படி அது எப்படி செய்ய முடியும் மேலும் கேட்டார். அப்படின்னா பார்த்தா நம்ம உயிருக்கு வேண்டு 2 கண்கள். என்ன 2 கண்கள்? ஒரு கண் அறிவு, இன்னொரு கண் காட்சி தெளிவு. மெய்வகை தெரிதல் ஞானம் விளங்கிய பொருள்கள் தம்மை பொய் வகையின்றி தேரல் காட்சி. பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கண் இருக்குது, அறிவும் இருக்கு, காட்சியும் இருக்கிறது. காட்சியும் அறிவும் சேர்ந்து வேலை செய்கின்றன. ஒரு பார்த்தீங்கன்னா கண்ணு 2 சேர்ந்து வேலை செய்கின்றன. மெய்வகை தெரிதல் ஞானம். ஞானம் என்றால் உண்மை எது, மெய்ப்பொருள் தேட வேண்டிய எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுதான் அறிவினுடைய இலக்கணம். எப்படி அந்த தோற்ற மாற்றங்களை விட்டு அதற்குள்ளே இருக்கின்ற மெய்ப்பொருளை நான் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் அமர்ந்து உள்ளோம், 30 பேருக்கு மேல இருக்கோம். ஒவ்வொருடைய உருவத்தை பார்த்து வெவ்வேறு விதமா இருக்கணும். அந்த எல்லா பல்வேறு உருவாக்கின்றன, பல்வேறு பசுக்கள் போல. ஆனால் பல வண்ணங்களுடைய பசுக்கள், பல உருவங்களுடைய பசுக்கள் கொடுக்கின்ற பால் வெள்ளையாக இருக்கும், அதனுடைய இனிப்பும் நன்றாக இருக்கும். அது போல நாம் இந்த வெளிப்புற வேறுபாட்டுகளை விட்டு உள்ளே எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது. மெய்வகை தெரிதல் ஞானம், இதுதான் முக்கியமானது. அந்த மதி கூர்மை என்றால் இதை நாம பார்க்கணும். இந்த வேறுபாடுக்குள்ள இருக்கின்ற யுனைட்டி இன் டைவர்சிட்டி, அதை நான் பார்க்க வேண்டும் என்று எடுத்துக்கொள்கின்றான், வழிகாட்டுகின்றான். நீங்க அதுக்குள்ள இருந்து உங்களுடைய அதாவது ஐந்தவித்து செய்து, அதாவது 5 அவைக்கணும். ஒருமையுள் ஆமை போல் 5 ஆற்றின்னு சொன்னார். அதை போல நீங்க 5 பொறிகளிலும் புலநீச்சையெல்லாம் குறைத்து கொண்டு அதை அடக்கி கொண்டு எங்கனும் இருப்பதாயில் உங்கள் ஞானம் வளர ஆரம்பிக்கும். ஞானம் வளராமல் இருப்பதற்கு காரணம் நமக்கு இது போல இந்த பொத்தல்கள் அதிகம். அந்த 5 வழியாக நாம் ஞானத்தை வீணாக்கி கொண்டுள்ளோம். அதை எல்லாத்தையும் அடக்கி இருக்கும் பழகும் பொழுது அந்த ஞானம் தானாக வளர ஆரம்பிக்கும். மெய்வகை தெரிதல் ஞானம் விளங்கிய பொருள்கள் தம் தொம்மை பொய்வகையின்றி தேரல் காட்சி. அந்த கண் பார்த்தீங்கன்னா சாலேஸ்வரம் மாதிரி இருக்கக்கூடாது, காட்சி சரியா இருக்கணும். அப்படின்னா நம்ம காட்சியை குறைப்ப மாற்றுவது மோகம். மோகம்தான் நமக்கு காட்சி சரியாடுத்தால். மோகத்தால நம்ம என்ன பண்றோம், இவர் நம்மவர் இவர் பிறந்தவர் அப்படி இந்த வேறுபாடுகளை என்ன பார்க்கணும். வேறுபாடு இல்லாத உயிர்கள் மேல நம் வேறுபாட்டை மேலே நிறுத்துறோம். நான் தமிழன் இல்லாதவன், இந்தியன் இல்லாதவன், இவன்
அடுத்து பார்த்தீங்க இவங்க வந்து பெண் நான் ஆண், இது மாதிரி பல வித்தியாசங்களை கொண்டு வந்தோம்னா நான் முன்னேற முடியாது. இந்த ஆன்ம ஞானத்துல, ஆன்ம தியானத்துல, ஆன்ம நோக்குல செய்வதற்கு இந்த காட்சி ஏதாவது பொய் வகை என்று தேர வேண்டும், தேரல் தெளிவு வேண்டும். பொய் வகை, இப்படிப்பட்ட பொய்களை விட்டு இதெல்லாம் இருப்பது நிலையில்லாத இந்த உடல் மேல வைத்து அதை ஆதாரமாக கொண்டு பார்க்காமல் அந்த உடலுக்குள்ளே ஊறுகின்ற அந்த ஆண்மனை நாம் பார்க்க வேண்டும். அந்த ஆண்மன் எல்லாருக்கும் சரிதானது, அதுல எந்த பேதமும் கிடையாது என்று வேற்றுமை கிடையாது. அது அருள் வடிவமாக இருக்கின்ற அந்த ஆண்மனை பார்த்தோமாயின் அது சிறந்த காட்சியாகும். மெய்வகை தெரிதல் ஞானம் விளங்கிய பொருட்கள் தம் பொய்வகை இன்றி தேரல் காட்சி. அதான் மருள் இல்லாமல் பார்க்க வேண்டி இருக்கின்றது. மருள் இல்லாமல் நாம் பார்க்கும் பொழுது, தேர ஆய்ந்து பார்க்கும் பொழுது அந்த காட்சி ஐம்பொறியும் வாட்டி, அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு இடையூறாக இருப்பது இந்த புலன் மேல் போகின்ற அந்த நோக்கம். சப்போஸ் நம்ம பாருங்க, நாளைக்கு ஒரு பரீட்சை தேர்வு கொடுக்கணும்னா பாருங்க, முன்னால டிவிலாம் பார்ப்பதே கிடையாது, எல்லாம் மூடி வச்சுட்டு இல்லை அதான் முடியாது, நம்ம இங்க சினிமா போகத்தில்லை, எதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புலனுடைய அந்த வாயிலை அப்படியே மறைத்து வைக்கின்றோம். இந்த புலன் வாயிலை மறைக்க மறைக்க பார்த்தீங்கன்னா தானாகவே ஞானமும் காட்சியும் அறிவும் தெளிவும் வளர ஆரம்பிக்கணும். அதான் சார், அது ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே காலம் கரின்னு சொல்றதுல தவறான பொருளை வச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கட்டும். அது இந்திரனை போல தோஷம் போட்டு செய்யறான். அதனால அந்த இந்திரன் வந்து ஐந்தவித்தனை வந்து பூஜை செய்கின்றான், பூஜனை செய்கின்றான். இந்திரன் வந்து செய்கின்ற பூஜனை அது பெரிய பூஜை. அந்த கல்யாணத்தை பற்றி இங்கு குறிப்பிடுகின்றார். ஐந்தவித்தான் ஆற்றல், எந்த ஒரு முனிவர்கள் ஐந்தவித்தார்களோ அவர்களுக்கு வாலறிவு தோன்றுகின்றது, கைவல்ய ஞானம் தோன்றுகிறது. அப்பொழுது அந்த இந்திரன் வந்து விழாக்காடு, அதான் இந்திரனே சாலும் கரின்னு சொன்னார். அதை நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும். இதனால ஐம்பொறியும் வாட்டி உய்வகை உயிரை தேயாது ஒழுகுதல் ஒழுக்கம். இதாவது அறிவும் ஞானமும் சேர்ந்து அந்த நெறியில நாம் செல்லும் போது, அதாவது இந்த குறுக்களாக இடையூறாக இருக்கின்ற ஐம்புலன்களை அடக்கி செல்லும் பொழுது நமக்கு உய்வகை, நமது உயிரானது மேலும் உய்ந்து மேலே ஏறிக்கொண்டே போயிட்டு உயிரை தேயாது ஒழுகுதல் ஒழுக்கம் மூன்றும் இவ்வகை நிறைந்த போதே இருவினை கழியும் என்றான். இதில் நீங்க பார்க்கும் பொழுது ஞானத்துல வினை இல்லை, வரல, காட்சியில வினை வரல. ஞானமும் காட்சியும் செய்கின்ற பொழுது வினை என்பதை நாம் தொடுவதே இல்லை. எப்போ நம் வினையை நாம் தொடவே இல்லையோ அதனால வினை தானாகவே அழிய ஆரம்பிக்கும். இதுதான் பெரிய ரகசியம், தர்மத்துடைய மர்மம் அப்படின்வாங்க. என்ன மர்மம் அப்படின்னா, நம்ம வேலையை நாம் செய்தோம்னா தானாகவே இந்த வினை பகைவர்கள் தானாக அழிக்கின்றார். இவ்வகை நிறைந்த போதே இருவினை கழியும் என்றான். இத தத்வார் சூத்திரம் என்ற ஒரு மிக அழகான வடமொழி சூத்திர வடிவில் இருக்கிறது. சம்யக் தர்சன ஞான சாரித்ராணி மோட்ச மார்க்க. மோட்ச மார்க்கம்னா என்ன? சம்யக் தர்சனம், அதாவது நட்காட்சி, சம்யக் ஞானம், நஞ்ஞானம், அல்லது அது இரண்டும் சேர்ந்து நல்லொழுக்கம், சம்யக் சாரி, இது மூன்றும் சேர்ந்து ஒருங்கிணைந்து செய்யும் பொழுது அது மோட்ச மார்க்கமாக மாறுகின்றது என்று முதல் சூத்திரத்தில் வைத்துள்ளார். அதைத்தான் இங்கே சொல்கின்றார். மெய்வகை தெரிதல் ஞானம் விளங்கிய பொருள் தம்மை பொய்வகை இன்றி தேரல் காட்சி ஐம்பொறியும் வாட்டி உய்வகை உயிரை தேயாது ஒழுகுதல் ஒழுக்கம். அதான் ஒட்ட நோய் நோன்றல் உயிர்கண் உயிருக்கு உருகன் செய்யாமைன்னு சொன்னார். அதனால எப்படி நம் உயிர் நமக்கு மிகவும் பிரியமானதோ அது போல மற்றவர்கள் உயிரும் பிரியமானதனால் அந்த உயிருக்கு உருகன் செய்யக்கூடாது என்று தவத்தினுடைய உருவமாக கொண்ட காரணமே இதுதான். தவம் செய்யும் பொழுது நம்ம வேற எந்த உயிருக்கும், எல்லா உயிருக்கும் நம் தனது போல பார்த்து அதுக்கும் அருள் ஓம்பி அருள் பாட்டு இருக்க வேண்டியது பார்த்து அந்த உய்வகை உயிரை தேயாது ஒழுகுதல். அதனால தன் உயிர் மட்டுமல்லாது பிற உயிர் அருள் பாம்பு வைத்துதான். அதனால் இங்கன செய்து வர வர இருவினை கழியும் என்றான். இருவினையை பத்தி நமக்கு சுகந்தி அவர்கள் சொன்னார்கள். காதியா காதின்னு 2
என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார். இருள் சேர் இருவினை அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா ஞான தர்ஷனாவணிய கர்மங்கள். இருள் என்பது ஞான தர்ஷனம், ஞானத்தை, அதாவது ஞானத்தையும் தர்சனத்தையும் காட்சியும் மறைக்கின்ற அந்த வினைகள் இருள் வினைகள். அந்த இரு வினையும் சேரா என்றால் இறைவன் செய்ய மாட்டார். அல்லது இன்னொரு இருவன் பார்த்தீங்கன்னா புண்ணிய பாபம் என்று தீவினை, திருவினை, தீவினைன்னு சொல்லுவாங்க. அடுத்து அல்லது நம்ம தங்கையார் சொன்னது போல கர்ம சிந்தாம் போது காதி அகாதி வினை, வினைகளை இருப்பது என்று கெடுக்கின்ற வினை, உயிரை கெடுக்கின்ற, உயிர் குணத்தை கெடுக்கின்ற வினை காதி, உயிரை கெடுக்காமல் உடன் இருக்கின்ற வினை அகாதி. அது என்று இம்மாதிரி வினைகளை பற்றி பல விதமாக பேசுவார். இருவினை என்பது இங்கு சொல்வது அவர் காதி அகாதி, அது புண்ணியம் பாபமாக எல்லா வினைகளும் சேர்ந்து அழியும் என்றார். ஏனென்றால் புண்ணியத்தை நம்ம அதிகம் தேடி போனீங்கன்னா திருநூற்றாண்டிலும் திருநூற்றாந்தாதியில் மிக சொல்லுவாரு, சரி நான் ஜெயில் தான் போய் ஆனோம், சிறை தண்டனை தான் இருக்கும், அதால எனக்கு இரும்பு தலை வேண்டாம், பொன் தலை கொடுங்கோ, ஹேண்ட் கப் கையில கட்டுறாங்க பாருங்க, அது ஒண்ணு பொன் தலை பொன்னால் ஆனது, மற்றொன்று இரும்பால் ஆனது. ஆனா ரெண்டுமே சிறைக்கு போக வேண்டியதான் இருக்கு. அதனால புண்ணிய பாவம் ரெண்டுமே, அப்புண்ணிய பாவம் பரபுண்ணிய ஹேத்தும்னு நம்ம ஒரு துதி பகவானை பற்றி. பகவானிடத்துல புண்ணியம் இல்லை, பாவம் இல்லை, ஆனால் பரபுண்ணிய ஹேது அவனை தொழுவதனாலே வணங்குவதனாலே மற்றவர்களுக்கு புண்ணியம் தோன்றுகிறது என்று மிக அழகாக சொல்வார்கள். அதனால நமக்கு புண்ணியமும் வேண்டாம், பாவமும் வேண்டாம், நாம இருக்க வேண்டும். தான் என்னது தன்னைத்தான் உணர பெற்றானேன்னு ஒரு தவத்துல சொல்வார். என்ன தவ செய்வதுக்கு என்னன்னா தான் தன்னென பெறுவதுதான் தவத்தினுள். இங்கனமாக அழகாக இதை தொகுத்து கடைசியில் சொன்னார். குன்றனான் உரைப்ப கேட்டே பாகத்தார் குடும்பம் நீங்கி இன்று கண் விடுக்கப்பெட்டே யாமனை எழுந்து போகி வென்றவன் பாதம் சேர்ந்து வீட்டு நன்னறிகை பெற்றார் சென்றது பரிதி வட்டம் செம்மலம் அசைவு தீர்ந்தான். இது மாதிரி இவங்க மத்தியானத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் இப்படி குன்றனான ஆகிய இவன் எடுத்து கூற மிக அழகா, எவ்வளவு அழகா எடுத்து சொல்லியிருப்பான் பாருங்க. அவரு பாருங்க சொல்லுவதில் வல்லவன், நம்ம போல இல்லை. அதை இவங்கெல்லாம் தாபசர்கள் கேட்டு உடனே சொன்னாங்க, தம்முடைய மனைவியர்கள் சொன்னாங்க, நீங்க போயிட்டு ஊருக்கு போயிடுங்க, நாங்க தனியாக இருக்கோம் என்று அவங்களுடைய கைப்பூப்பி அவங்களை விடை கொடுத்த பிறகு குடும்பம் நீக்கி இன்றுகண் விடுக்கப்பட்டே யாமன எழுந்து போகி வென்றவன் பாதம் சேர்ந்து, வினையை வென்றவன் இல்லைங்களா, அருவினை தொயன் அருணி மதிக்குடை அருகனை தொழ அருவினை பயன் அகலுமே அப்படின்ட்டு நம்ம நன்னூல்ல ஒரு சூத்திரம். அதனால அணிமதிக்குடைய அருகனை தொழும் பொழுது நமக்கு வென்றவன் பாதம், வினையை வென்றவன் ஜெயனன், அதுதான் ஜெயனன். ஜெயதீதி ஜனகன், யாரு ஜெயிக்கிறானோ அவன் ஜெயனன். நீங்களும் ஜெயனும் நானும் ஜெயனும், ஏன்னா எல்லாரும் நம்ம வெற்றி பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம். அதனால் ஜெயனன் சமணன் என்றெல்லாம் பேர். வென்றவன் பாதம் சேர்ந்து வீட்டு நன்னறியை பெற்றார். சரியான உண்மையான அந்த வீட்டு நெறிகளில் இப்போது ஈடுபட்டார்கள். ஏன்னா ஏற்கனவே துறந்து வந்து விட்டார்கள். அவர் மேல ஒரு கபடம் கிடையாது, கூடா ஒழுக்கம் கிடையாது. ஆனால் தெரியாமல் அறியாமையினால சடையை வார்த்து மழித்தும் நீட்டலும் செய்து கொண்டு இதுதான் உண்மையான நெறி என்றிருந்தால் அது சென்றது பருதி வட்டம். அப்படி பேசியிருக்கும் பொழுது பொழுது போயிடுத்து எடுத்து செம்மலம் அசைவு தந்தான். நமது ஜீவகணம் அவர்களோடு சேர்ந்து இரவை போக்கினான் என்று இங்கு அழகாக நமக்கு கிடைக்கின்றன. அசைவை தீர்ந்து இருள் அகிய காலையே வசையின் நீங்கினார் வழிகாட்டலில் திசையும் ஆறும் தெரிந்து கொண்டு ஏகினான் மிசையும் இல்லதோர் மெய்ப்பொறி யாக்கையான். அது காலங்கத்தால் எழுந்தாரு, அசந்து வந்த அசதி போன பிறகு எழுந்து மார்னிங்ல காலங்கத்தால் எழுந்த பிறகு எல்லாம் தன்னுடைய தூய்மையா குளிச்சுட்டு சுத்தம் செய்த பொழுது அவங்க கிட்ட வசையன் நீங்கினார், குற்றமில்லாத தர்மத்தை உடையவர்களாக இருக்கின்றார், ஒழுக்கத்திற்கு அவங்களும் வழிகாட்ட ரொம்ப மனம் மகிழ்ந்து அவனை நீங்க போனோமா வேலை வடக்குல மேல போனீங்களா திசையும் யாரும் தெரிந்து கொண்டு ஏகினான். அந்த காலத்துல பாருங்க நம்ம ஜிபிஎஸ் கிடையாது,
திசையை காட்டு, ஆறு ஆறையும் காட்டி மலைகளையும் காட்டி இதுதான்பா எல்லைகள், இது போன ஒன்று ஒன்றா ஒன்று வரும், நீ போகலாம்னு சொல்லி வடக்கு நோக்கி செல்கின்ற ஜீவனுக்கு வழிகாட்டி சொன்னார்கள். மிசையும் இல்லதோர் மெய்ப்பொறி யாக்கையான். அந்த மெய்ப்பொறி யாக்கையான் ஜீவகன் பார்த்தீங்கன்னா அவனுடைய பொறி நம்ம பார்த்தா என்னடா இது மாதிரி ஓடிட்டு இருக்கான் சிற்றின்பத்துல அப்படி தெளிதுன்னா கிடையாது, அது தெரியும். அதை செலவு பண்ணிட்டு போறார். ரொம்ப பணம் இருக்காரு, புண்ணியமான பணம் இருக்கிறதுனால சரி அதுல அப்படியே உள்ள மூழ்கிறானா இல்லை. அதுதான் விட்டு வர பதவி விட்டு வந்துடுறாரு, கந்தர்வதத்தை விட்டுட்டார், குணமாலை விட்டுட்டார். ஏன்னா அவர் வேலை முன்ன போகணும். ஏன் வேலை முன்ன போனா துறை எடுத்து நிற்கலாம். ஆனா போன ஜென்மத்துல அந்த 8 மனைவியர் இளம் மனைவியர்கள் விட்டு துறந்து சென்றார். அதனால அவங்க மேல இருக்க ஒரு கடன் இருக்கிறது. அந்த மனைவிகளுக்கு நான் இப்பொழுது அனுபவித்து விட்டால் இது எனது கடைசி பிறவி. அதனால ஓடி ஓடி தேடி தேடி அந்த மனைவிகளை தேடி அவர்களோடு இருந்து அந்த புண்ணிய வினைகளை அழிப்பதற்காக உதிர்ப்பதற்காக செய்கின்றான். மிசையும் இல்லதோர் மெய்ப்பொறி யாக்கை. அதனால அவனுடைய உடம்பு பார்த்தீங்களா மிசையே குறைவில்லாதது. அப்படின்னா தேவர்களுக்கு குறை உண்டு, ஆனால் மனிதனுக்கு குறை கிடையாது. மனித உடலுக்கு ஏன்னா மோட்சம் போனோம்னா மனித உடல் தான் எடுத்தாகணும். அதெல்லாம் பல வேதங்களில பார்த்தீங்கன்னா புராணங்களில இந்த மனித உடல் எப்பொழுது கிடைக்கணும் காத்து கொண்டு இருக்கின்றார்களாம் தேவர்கள் எல்லாம். அப்படி மிக அழகாக நம்முடைய இந்து புராணங்களில் வர்ணனை உண்டு. அதனால அந்த குறை இவனுக்கு இல்லை. ஏனென்றால் அதில் நல்ல உடல் பெற்றிருந்த கூட அவர்கள் ஒழுக்கம் அடக்கத்தை மேற்கொள்ள முடியாது. அது மனித உடல் மட்டும்தான் ஆகும். அதனால் மெய்ப்பொறி யாக்கையான் என்று நன்கு நமக்கு தேவர் விளக்கி கொடுக்கின்றார். நேரம் ஆயிண்டிருக்கா, மன்னிக்கணும். படம் புனைந்து எழுதிய வடிவில் பங்கு தடம் பல தழியது தக்க நாடது வடங்கெழுவரு முலை மகளிர் மாமை போல் திடம் பெரிது இனித்தன் எல்லை எய்தினான். தக்க நாடு, தகுந்த நாடு, அது டெக்கன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த டெக்கன் பிரதேசத்துல, அதாவது நம்ம அன்னைக்கு சொன்னோம்னா தெலுங்கானா போன்ற அந்த பிரதேசத்துல இவன் எப்படி படம் புனைந்து எழுதிய வடிவில் பங்கயம். அந்த குளங்கள்லாம் பார்த்தோம் அழகா எப்படி ஒரு நல்ல பாம்பு படம் எடுக்குது அது போல அந்த வடிவத்துல அமைந்திருக்கின்றவன். தடம்பல தழியது தக்க நாடு அது. அப்படி பார்த்தோன்னா நீர் வளம் மிக்கதாக இருக்கின்றது அந்த நாடு. வடங்கெழு வருமுலை மகளிர் மாமை போன்று இடம் பெரிது இனித்தன் எல்லை எய்தினான். அதை பார்த்த உடனே அப்படியே நீர் வளம் நிறைந்திருக்கின்ற, எப்படி இளம் பெண்களுடைய அதெல்லாம் பார்ப்பதற்கு அழகாக இருக்குமோ அது போல இந்த நாட்டை பார்த்த உடனே அவனுக்கு அது தோன்றியது. 5 நிமிஷம் மேல எடுக்கிறோம் சார், சாரி. தேங்கியத்து அணிமலர் திகிழ்ந்த நாற்றமும் பூங்குழல் மணந்தையர் புனைந்த சாந்தமும் ஆங்கலாம் அகிற்புகை அலாய மாசமும் தாங்களால் தக்க நாடு ஆயது என்பவே. ஒரு நாட்டினுடைய வளம் நம்ம பார்க்கலாம். திருக்குறளை நாட்டினுடைய வளத்தை பற்றி மிக அழகாக சொல்லுவார். அந்த இலக்கணத்தைப்படி இந்த நாடு அமைந்துள்ளது. தேங்கையத்து அணிமலர் திகிழ்ந்த நாற்றம், அந்த குலத்திலிருந்து ஒரு நறுமணம் வருகின்றன, நாட்டம் வருது. நம்மள பல குலங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம என்னது சென்னையில ஒரு ஓடுது பாருங்க, அது மாதிரி நாற்றம் உள்ளது, துர்நாற்றம் உள்ளது இல்லை. பூங்குழல் மடந்தையர் புனைந்த சாந்தமும், அப்படியே அந்த சாந்துகள் சந்தனங்கள் மிக நிறைந்து இருக்கின்றன. அங்கெல்லாம் அகிழ்புகை அலாய வாசமும். அகிழ்புகை எங்க இருக்கின்ற பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து தெரியுது, ஏன்னா புகை வருது. அந்த நன்னாற்றங்கள் அழகாக இருக்கின்றன, தாங்களா எப்பொழுதும் இருந்து இருப்பதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுல சுத்தமா வச்சிருக்காங்க. சூழ்நிலையை சுத்தமா வச்சிருக்காங்க. நம்ம நகரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப நகரமா நரகமான்னு சொல்ற முடியா இருக்குது. இப்போ அது மாதிரி இல்லாத அந்த நாட்டை மிக அழகாக அப்படியே வாசனை நிறைந்ததாக அல்லது உளவளமும் இருந்ததாக உடல் வளமும் நிறைந்ததாக இருக்கின்றதனால் தக்க நாடு ஆயது என்பது. சண்பக நறுமலர் மாலை சாறு சார்ந்து ஒன்பழுக்கு ஆயினோடு உருவம் எல்லிலை உன்பதம் யாவர்க்கும் ஊனமில்லது வன்புகழ் நாட்டது வண்ணமின்னதே. நீங்க நாட்டு என்ற அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா மிக அழகா சொல்லுவார். அப்படி நாடுனா எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த வரல இப்போ ஞாபகம் தான் பார்க்குறேங்க.
உருபசியும் ஓவா பிணியும் சிறுபகையும் சேராது இயல்வது நாடு. ஒரு பசி அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இப்பெல்லாம் அந்த காலத்துல அங்கர் இண்டக்ஷன்ஸ் போட்டுன்னு வருவாங்க. பசி இருக்கக்கூடாது. ஒரு பசியும் ஓவா பிணியும் சிறுபகையும் சேராது இயல்பது நாடு என்பதனால உண்பதும் யாவர்க்கும் ஊனம் இல்லது, குறைவே இல்லாதது. ஊன்னா குறைவு. அப்படி வன்புகழ் நாட்டது வண்ணம் என்னதே. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுல எல்லாம் செழிப்பு வளர்ப்பு அதிகமாக, யாரும் இறந்து கெடுக பறந்து கெடுக உலகியற்றான், இறந்து உயிர் வாழ்தல் என்றில் பறந்து கெடுக உயிராற்ற. இந்த காலத்துல யார் சொன்னீங்கன்னா நம்ம ஜெயில போட்டுருவானுங்க. இதுல இருக்கிற காலத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் பிச்சை எடுத்து இருக்கிற மாதிரி இருக்குது. இறந்து பறந்து கெடுக உயிராற்றியான் உயிர், அது என்னதான் தெருக்குள்ள பாருங்க, தவறா இருக்கலாம் ஒரு வேலை. அதனால இங்க இந்த நாட்டை பற்றி சொல்லும் பொழுது அந்த மிக வளமாக செழிப்பாக, யாரும் உண்பது சாப்பிடுவதற்கு இல்லாமல் யாருக்கும் ஊனமில் குறைவில்லாது உண்பொருளானது உண்பது இல்லது கொள்வது வன்புகழ் நாட்டது. மிகவும் வன்மையான புகழ் நாட்டது வண்ணம் என்னது. கரும்பணி வளவயல் காமர் தாமரை வரம்பணைந்து அதன் முதல் கிடந்த வார் சென்னல் அழங்கனி நாடக மகளிராய் நுதல் சுரும்பு சூழ் இளம்பகத்தோட்டம் ஒத்ததே. இளம்பகம்னா அந்த நெற்றில ஒரு பட்டம் சுடுமாறு அது போட்டுக்கின்ற ஒரு பூண் ஆபரணம் இளம்பகம் தான். இளம்பகம்னே வைத்தார். ஒவ்வொரு 13 இளம்பங்களை வைத்து எப்படி பாருங்க, ஜீவகிருஷ்ணன் தேம்னியாகி அந்த உருவத்துக்கு இவ்வளவு அழகு இளம்பங்களை வைத்து ஆபரணங்களை வைத்து அணிந்து செய்துகின்றார். கரும்பணி வளவயல் அப்படின்னா நீர் வளம் அதிகம். கரும்பு நீர் இல்லாத வளராது. வளவயல் வளமுள்ள வயல் காமர் தாமரை வரம் பணைந்து அதனுதல் கிடந்த வார் செய்நலர். அதுல பார்த்தீங்கன்னா நீர்நிலையாக இருக்கும் பொழுது அந்த நெல் பார்த்தீங்கன்னா நீர் நல்லா நின்னுந்தா கூட அதுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது அந்த நெல்ல. அதனால தாமரைகளும் அங்கே இருக்கின்றன. தாமரை மேல இந்த அந்த பழுத்த சென்னல் விழுகின்றதாம். அது எப்படி பார்த்தீங்கன்னா, தாமரை போனீங்கன்னா அந்த மக்களுடைய பெண்களுடைய அந்த முகமானது தாமரை போல் இருக்கின்றது. அவர்கள் வாழ்ந்திருக்க இளம்பகம் போல தோற்றுகின்றதாம். அவர்கள் வந்துகின்ற அந்த ஆபரணம் போல இந்த நெல் கிடைக்கின்ற சொல்லுகின்றார். எப்படி பாருங்க அதனுடைய சிறப்பு. வண்டுவாள் கொடுந்துரை கன்னிவாளை மேல் நண்டுகிற்று என நடுங்கி நாணிலால் விண்தொழித்து ஊண்டு துறந்து ஒடுங்கும் வீழ்புணல் கொண்ட பூங்கிடங்கு அணி நகரம் கூறுவாம். இந்த நீர்நிலையில் இருக்கின்ற அந்த வாழைகள் இருக்கு பாருங்க, மீன் நண்டு இதுபாரு நீர்வாழ் இந்த இனங்கள் உயிரினங்கள்ல பார்த்தீங்கன்னா யாரும் நம்மலாம் போயிட்டு மீன் பிடிப்பான்ற அந்த பயம் கிடையாது அங்க. அதை சொல்றார். எப்படிப்பட்ட வளமான நாடு. அந்த நீர்நிலையத்தில் இருக்கின்ற உயிரினுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. ஆபத்து என்னன்னா அந்த வண்டு இந்த பக்கம் வரும்போது மேல ஓடும் பொழுது அந்த ஒரு சின்ன மீன் மேல அது தொட்டதுனால அதோடைய நகம் பட்டதுனால அதை பயந்து நண்டு உருட்டன நடுங்கி நாணினால் விண்தொழித்து துறந்து ஒடுங்கும் வீண்புழல் கொண்ட பொங்கு இடங்கனி நகரம் கூறுவான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ஆக்சிடென்டல் பை சான்ஸ் ஓடுது இந்த மீன், சின்ன மீன். அது போர் நண்டுனுடைய நகம் பட்டதுனால அது பயந்து தன்னுடைய ஊனையும் மறந்து சாப்பாட்டு பண்ணிக்கிறது. அதுதான் பயம், வேற எந்த பயம் கிடையாது. இப்பெல்லாம் நம்ம போனீங்கன்னா நம்ம யாருக்கு பார்த்தீங்கன்னா மீன் பாவம் வாழ கூட முடியாது. அப்படிப்பட்ட தன்னூன் பெருக்கற்கு பெரிதுநூன் வாழ்வான் எங்க நம்ம ஆளுமருன்னு சொன்னதுனால நம்ம நல்லா உடலை பார்த்ததுக்காக பல மீன் கூட விடத்துல அது இதுல நீர்ல இருக்கிற மீன் கூட விடாது. இதை பத்தி இது குறிப்பா காட்டுறார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் மிக அருள் உள்ளவளாக இருக்கின்றார் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார். அகழ் கிடங்கந்துகில் ஆந்த பாம்புரி புகழ்தரு மேகலை நாயில் பூன்முலை திகழ்மணி கோபுரம் திங்கள்வான் முகம் சிகழிகை நெடுங்கொடி
செல்விக்கு என்பவே. இந்த அந்த மதில பாத்தீங்கன்னா ஒரு பெண் போல காணப்படுகிறோம். என்ன அகழ்கிடங்கு அகழ்கிடங்கு கிடங்கு துகில் ஆந்த பாம்பொறி. இதை பத்தி வணங்குறார். முதல்ல அந்த மதில சுற்றி அகழ் இருக்கின்றது. அது அந்த தூக்கில் அழகான தூக்கில் என்ற பாம்புரி. இன்னொரு பாத்தீங்கன்னா இன்னொரு வேஷ்டித்து இருப்பாங்க. அத பாம்புரி. புகழ்தரும் மேகலை நாயில் பூன்மலை. அந்த மதில் மேல பாத்தீங்கன்னா முலை போல அப்படியே வைப்பாங்க. ஏன்னா மேல யாரும் அதை கூர்மையா இருக்கும். அது அதனால மேல யாரும் உள்ள வர முடியாது. அதுக்கு ஒரு அழகாக அந்த நாயில் வைத்தது பூன் முலை போல காண்கின்றன. புகழ்தரும் மேகலை பாம்புரி மேகலை போல. திகழ்மணி கோபுரம் திங்கள் வான்முகம் சிகழிகை நெடுங்கொடி செல்விக் என்பவை. மதிலாகிய செல்விக்கு அகழ்ந்த அழகிய கிடங்கு துகில் பாம்புரி மேகலை ஞாயில் முலை. ஞாயிலாம் மேல வச்சுட்டு பாருங்க, அந்த சேஃப்டிக்கா வைக்கிறேன் பாருங்க, கூர்மையா அமைப்பது. கோபுரம் திங்களை ஒத்த முகம் நெடுங்குடி சிகழிகை என்பது என்று இங்கமாக உருவகப்படுத்தி மன்னிக்கும் அந்த மதிலே பெண் போல அழகிய பெண் போல தென்படுகின்றார் என்று வர்ணிக்கின்றார். நாட்டிய மணிவரை கடைந்து நல்லம் என்று ஊட்டினும் அதனை விட்டு உரைனர் இன்மையால் ஈட்டிய வளநிதிரை மாநகர் குட்டு சூட்டு வைத்து அணையது அச்சுடற்பொன் இஞ்சியே. அந்த மதில பார்த்தும் பொழுது, கோட்டையை பார்த்தும் பொழுது நாட்டிய மணிவரை அப்படியே பார்த்தீங்கன்னா மணிகளால பொதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த அது போன்ற மதில்கள் கடைந்து நல்லமிர்ந்து ஊட்டினும் அதனை விட்டு உரைனர் இன்மையால். யாரா சொன்னீங்களா நீங்க விட்டுட்டு உங்களுக்கு தேவ உலகம் அனுப்புறோம், நல்ல ஒரு துறக்கமான ஒரு இடத்த அனுப்புறோம், சொர்க்கத்துக்கு அனுப்புறோம், அமர உலகம் அனுப்புறோம்னா யாரும் போத்து இல்லையா. அதனை விட்டு முறைனர் இன்மையால் ஈட்டிய வளநிதி. ஏன்னா இந்த நாட்டுல பெரிய நிதிகள் இருக்கின்றன. நவநிதின்னு சொல்லுவாங்க. 9 விதையான நிதி போல இருக்குது இறை கொண் மாநகர். அதனால செங்கோல் நன்கினிது அரசன் ஆள்கன்று நம்ம நித்தியம் படிக்கிறோம். அதாவது அரசன் செங்கோல் நன்கு இனிது அரசன் ஆள்க. அந்த செங்கோல் நன்குதான் இருப்பதனால நிதி அதிகமா இருக்கின்றது. அதனால யார் அந்த குடிமகன் யாரும் இந்த ஊரை விட்டு இந்த நாட்டை விட்டு போவதற்கு இது தயாராகவில்லை. குட்டு வைத்து அணையது அச்சுடற்பொன் இஞ்சியேன்ட்டு சொல்றார். வந்துட்டேன், இருக்கிற முச்செல்லாம். எரி சுரவு இளையவர் ஏந்து பூங்கொடி மரிதிரை வரைபுரை மாடமாக்கலம் பெறல் அரும் திருவனார் அமுதம் பேரொலி அரைகடல் வள நகராயதென்பதே. அந்த நகரத்துக்குள்ள போனன்னு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஆரம்பம் சப்தம் பார்த்தீங்கன்னா அப்படியே, அதாவது மனமகிழ்ந்த உளமகிழ்கின்ற சப்தங்கள், ஓசைகள், இனி இசைகள். அப்போதான் எரி சுரவு இளையவர் ஏந்தும் பூங்கொடி. அதாவது எழி சுரவு அந்த பேரொளி வளநகர் வீரர் சுரவாக கொடி மரிதரையாக. அந்த கொடியெல்லாம் அப்படியே பறக்கின. கொடி பார்த்தீங்கன்னா அப்படியே அலைகள் மாறி தென்படுகின்றன. மாடம் மரக்கலமாக. அந்த மாடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மரக்கலம்னா என்னங்க, அந்த இது ஷிப்னு சொல்ற மாதிரிங்களா, அது மரக்கலம். மகளிர் அமுதமாக அரைகடல் ஆயிற்று அப்படின்னு பார்த்த. இன்னொரு விதமா பார்த்தா இது ஒரு கடல் போல தோன்றுகின்றது. ஏனென்றால் கொடிகள் அலைகள் போல தோன்றுகின்றன. பேரொளி மிகவும் நிகழ்ந்திருக்கின்றது. வீரர்களும் இங்க நிகழ்ந்திருக்கின்றார்கள். மாடங்கள் பார்த்தீங்களா அப்படியே மரக்கலமாக இருக்க மகள் என்று இங்கனமாக இன்னொரு விதத்திலும் அதை வருணிக்கின்றார். விளக்கம். மதியகடு உறிஞ்சும் சென்னி மாட நீர் மறுபுதோறும் பொதிய மாலை வீழ்ந்து பொன்செய் நன்னங்கலங்கள் சிந்தி நிதி அறை திறந்து நோக்கி அன்னதோர் நீர்மை எய்தி
புதியவர்க்கு ஏங்கலாக பொற்பொடு பொலிந்ததன்றே. அந்த உள்ள போகணும்னு பாத்தீங்கன்னா வீதியில பார்க்கும் பாத்தீங்கன்னா வீதியெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சிகைகள் நிறைந்திருக்கின்றன, முத்து மாலைகள் நிறைந்திருக்கின்றன, அணிகளும் அப்படியே நிறைந்திருக்கு. வாயில் அப்படியே பாத்தீங்கன்னா கால் வைக்க முடியே இருக்குது அந்த நகரத்துல. அது மதி அகடு அகடு உறிஞ்சும் சென்னி. அந்த மதிலினுடைய உயரத்தை பார்த்தீங்கன்னா மேல அந்த மதிய திங்களை தொடர மாதிரி இருக்குதான். அவ்வளவு உயரமான விண்தொட நிவந்த கோயில்னு சொன்னார் பாருங்க, அது மாதிரி இருக்கின்றது. பாரு, வானத்தை தொடுகின்ற இருக்கின்றன. அதால மாட நீள் மருகுதோறும் பார்த்தீங்கன்னா அங்க புதிய மாலை வீழ்ந்து பொன் செய் நன்கலங்கள் சிந்தி நிதையறை திறந்து நோக்கி அன்னதோர் நேர்மை. எப்படியும் அவன் பார்த்தீங்கன்னா அந்த பண்டாரத்தை திறந்துட்டானா, நிதி இருக்கிற அந்த பெரிய அந்த இருக்கிற சாலையே திறந்து விட்டுட்டானா பாரு மாதிரி, அப்படியே பொன் ஆபரணங்களும் சரி பலவித மாலைகளும் எல்லாம் நிறைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வரவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவன் முதலாக வரும்போது புதியவர்க்கு ஏங்கலாக பொற்போடு பொலிந்தது. அப்படியே அதிசயம். இது என்னது இந்த ஊர் இது மாதிரி ஆபரணங்கள் அணிகலன்கள் அப்படியே நிறைந்திருக்கின்றன. இங்கு திருடு என்பதே இல்லை. பொழுது கல்லாமை பத்தி சொல்லி வருகின்றார். கல்லாமை இங்கு அப்படியே குணமாக இருக்கின்றது. யாரும் திருடுவதற்கே தேவையில்லாமல் இருக்கின்றார்கள். நல்ல குணங்களுள்ள மாந்தர் என்று புரிய வருது. கேமமாபுரமெனும் கேடில் நல்லிசை பூமி மேல் திலகம் வைத்து அணைய பொன்னகர் தாம நீள் நெடுங்கொடை தரணி காவலன் நாமும் வேல் நரபதி தேவன் என்பவே. அப்படி ஒரு ஆச்சரியம். யாராவது கேட்கலாமா, இந்த நாட்டுக்கு யாரு அரசன்? இவ்வளவு சிறப்பா இருக்க செங்கோலுக்குனால இந்த பலமும் நலமும் மிகுந்து இருக்கின்றதே அது அப்படின்னு மனசுல வரும். அதுதான் எடுத்து சொல்றார். கேமமாபுரம் என்னும் கேடில் நல்லிசை. க்ஷேமமாபுரம், அது ஆக்சுவலி க்ஷேமமாபுரம். க்ஷேமம்னா மிகவும் சிறப்பானது. அந்த க்ஷேமத்துக்கு கேமம் என்ற பெயர் வைத்தார் தமிழ்ல, செந்தமிழ்ல. கேம மாபுரம் என்னும் கேடில் நல்லிசை பூமி மேல் திலகம். அப்படிப்பட்ட இந்த நகரம் கேமமாபுரம் என்பது இந்த நாடோ அல்லது நகரமோ இதுன்னு வச்சுக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆமா நாடா இருக்கும். தக்க நாடு கேமபுரம் தலைநகரம். அதுல பூமி திலகம் வைத்து அணைய பொன்னகர். அப்படின்னா இந்திரனுடைய தலைநகரம் போல பொன்னகர் அமராவதி போல. தாம நீள் நெடுங்கொடை தரணி காவல். இதுக்கு தரணம்னா காப்பாற்றம். அந்த தரணி அப்படின்னா கையில வைக்கிறவன், தாரிக்கின்றவன். அந்த தரணி யாருன்னீங்கன்னா அவன் நரபதி என்பவன். அப்படி உண்மையிலேயே நரபதி. நரகளுக்கு பதி, மனிதர்களுக்கு பதி. விஞ்சியர்களை வானரர்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன போயிட்டு வானரன்னு சொல்லி நம்ம குரங்குன்னு வச்சுக்கிறோம். விஞ்சியர்கள் வான்ல ஓட முடியும், பறக்க முடியாதனால வானரர். ஆக்சுவலி அந்த வானரர் திரிந்து வானரர் ஆயிடுச்சு. இது பெரிய அருள் கொண்டு இதை நீங்க புரிய வேண்டும். வானரர் என்றால் வான் மேல இருக்கின்றவர்கள் அந்த நரர். அப்படி வானரர். இங்க நரபதி தேவன் என்பவே. அந்நகர்க்கு அரசனே அணைய வாழ்ந்தகை மின்னிகர் இலாதவன் வேதவாணிகன் கைநிகர் அமைந்த வேல் கமழும் தாரினான் மைநிகர் மழைக்கண்ணார் மருட்ட வைகுணான். பாத்தீங்கன்னா கைமாறி இல்லாத கடைப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகுன்ற மாதிரி மழைக்கண் நார் மருட்ட வைகினான். இப்படி இருக்கின்ற அந்த ஒரு வணிகன் அந்த ஊர்ல இருக்கின்ற வணிகன வியாபாரம் செய்வது மட்டும் இல்லாமல் வாணிகம் செய்வதில்லாமல் வேதத்திலும் சிறந்தவனாக இருக்கின்றான். வேதத்தில் மட்டும் சிறந்தவன் இல்லாமல் நான் அரசனை வான்தகை மென்னிகர் இல்லாது மிக அழகானவன் கைநிகர் அமைந்த வேல் கமிழும் தாரனா. அவனுடைய கையில வேல் இருக்குது. அப்படி பார்த்தீங்க ஒரு வாணிகன் பார்த்தீங்கன்னா அப்படி வேதவாம்பாக்கியம் உண்டு அவனுக்கு. அவனுடைய கையில பார்த்தீங்கன்னா வேல் செய்து அதை போரிடுகின்ற திறமை உடையவன். மைநிகழ் மழைக்கண், மேகமாகி அந்த மழை கொடுக்கின்ற அந்த மழைக்கு கூட அப்படிட்டு மருட்ட வைகினான். இவனை பார்த்தீங்கன்னா மழை போல இவன் அதிகம்,
தானம் செய்கின்றோம், ஈகை செய்கின்றோம். மழை நிகர் மழைக்கண்ணார் முரட்டவைகள். தானம் செய்தல அவன் சிறந்தவனாக இருக்கின்றான் என்று அவனுக்கு நமக்கு அறிமுகம் செய்கின்றார். அடுத்து கடைசி ஒண்ணு, வார்சலை வடிப்பல்தி வடிப்பன் வீங்கி வரையென திரண்டதோலான் சோர் புயல் தொலைத்த வன்கை சுபத்திரன் மனைவி பெற்ற சீநலம் கடந்த கேமசரி என திசைகளெல்லாம் பேநலம் பொறித்த பெண்மை பெருவிளக்காகி நின்றாள். அப்படிப்பட்ட அந்த வணிகன் பெயர் சுபத்திரன். அங்கே குணமாலனுடைய தந்தை பெயர் குணபத்திரன், இங்க சுபத்திரன். பத்ரம்னா பாத்தீங்கன்னா நல்ல குணங்கள். பத்ரபாகுன்னு நம்ம அப்பா அம்மையாருடைய பெயர் இருக்கட்டும், பத்ரபாகு. அப்படியே நல்ல குணங்களை உடையவர்கள். பத்திரமா வைங்க, பத்ரபாகு. பத்திரம் பத்திரம் சொல்லணும். அப்படி சுபத்திரன் உண்மையிலேயே வன்கை சுபத்திரன். சோர் புயல் தொலைத்த வன்கை சொல்லுங்க. அதாவது முன்னே சொல்லிட்டேன், மழை விட அதிகமாக தானம் செய்கின்றவன். வாசலை வடிப்ப நீங்கி வரையென திரண்டதோலான். அதை பத்தி முன்னே சொல்லிட்டார். அவனுடைய வண்ணத்தை பற்றி, உடல் வண்ணத்தை பற்றி, அவனுடைய வலிமை பற்றி. அப்படி திரண்ட தோளுடையவன். அவனுடைய மனைவியான சுபத்திர மனைவி பெற்ற சீர்நலம் கடந்த கேமசரி என திசைகள் எல்லாம் இசை ஓடுகின்றன. திசைகள் எல்லாம் அவளுடைய புகழானது இசை ஓடுகின்ற சீர்கலம் கடந்த, அப்படி நிறைந்த நல்ல சீர்மையான நலங்கள் நிறைந்த கேமசரி என்றவர்கள் அவளுடைய பெண்ணாவாள், மகளாவாள். அவள் பேர்நலம் பொறித்த பெண்மை பெருவிளக்காகி நின்றாள். பெரிய விளக்கு, கலங்கரை விளக்குன்னு போல, அது பெரிய விளக்கு போல எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா அவருடைய விளக்கு அப்படின்னா ஞானமானது, ஒளியானது, எல்லா சிறப்பும் படுத்தியிருக்கின்று அது சொல்கின்றார். அவருடைய மனைவின் பெயர்ந்து என்ன சொன்னார் பாருங்க, நிஸ்பிருதி, அதாவது நிப்புதின்னு வச்சாங்க. நிஸ்பிருதின்ற வடமொழியில நிப்புதி என்ற மனைவிக்கு இந்த நம்முடைய கேமசரி என்கின்ற இந்த திருமகளை பற்றி நாம் என்று இன்ட்ரோடியூஸ் பண்ணார், அறிமுகப்படுத்த. அத்தோடு என்னுடைய பகுதியை நிறுத்திக் கொள்கின்றேன். திடீர்னு சொன்னதால பல தவறுகள் நேர்ப்பதற்கு, அதனால் என்னை மிகவும் மன்னிக்க வேண்டும். இதெல்லாம் நீ அன்னப்பறவை போல பாலை மட்டும் எடுத்துக்கொண்டு நீரை விட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த பேராசிரியர் பெருந்தகை ரமேஷ் அவர்களுக்கு மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி ஐயா. வணக்கங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. வணக்கங்க ஐயா. அருமையா பேசுனாங்க. எனக்கு இதுல ஒரு சில கருத்து மாறுபாடுகள் இருக்கு. ஆனா கட்டாயம் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். நேரம் ஆயிடுச்சு எனக்கு தெரியுது. இப்ப அவங்க இப்ப சொன்னது அவருடைய அனுபவம் தான் என்னுடைய வயசு இருக்கட்டும், பரவாயில்ல. அவர் சமண சமயத்துல ஆலங்கால் பட்டவரா தெரிகிறார். அவருடைய ப்ரொனவுன்சியேஷன் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. அந்த தாமரை மலர்ல இருக்கிற அன்னப்பறவையோட குஞ்சுகளை பிரிச்சதுனாலயே அவருக்கு அந்த சிறை தண்டனையும் அவருக்கு மறுபிறவியும் கிடைக்கும் போது 8 பெண்களை மணந்து அப்படியே விட்டுட்டு போன அவங்களுக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும்? அதுக்கும் இவர் ஒரு காரணம் சொல்றாரு. என்ன காரணம் சொல்றாருன்னா, முற்பிறவியில அந்த பெண்களை எல்லாம் ஏமாந்து போனதுனால இந்த பிறவியில அதை சரி பண்றாரு அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த பிறவியில இரவோட இரவா விட்டுட்டு வர்றதுக்கான பாவத்தை எப்ப சரி பண்ணுவாரு? இப்ப இந்து சமயத்துல இவர் சமண சமயத்தை ஆய்வு பண்ண மாதிரியே இந்து சமயத்தையும் ஆய்வு பண்ணணும். ஏன்னா இந்து சமயத்துல இருக்கக்கூடிய கருத்துக்கள் இவங்க சமண சமயத்துல என்ன சொல்றாங்கன்னா, தலைமுடியை மலிக்க மாட்டாங்களாம். ஏன்னா அதுல இருக்கிற பேன்கள் ஈறுகள் கூட அடிபட்டு சாகக்கூடாது. அந்த அதாவது கொல்லாமை நோன்பு முக்கியமா இருக்கும். அதனால முடிய கையால பிடுங்கிக்கணுமா. அந்த மாதிரி எல்லாம் சமண சமய கொள்கைகள் இருக்கு அப்படின்னு நான் ஒரு புத்தகத்துல படிச்சேன். அதனாலயே அதை பின்பற்றுறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிதான் 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுகள்ல சைவ வைணவத்தை மக்கள் தழுவியதாக சான்றுகள் இருக்கு. இப்ப அந்த இந்து சமயத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒருவனுக்கு ஒருத்தியா வாழணும், பெண்களுடைய மனம் வருத்தம் அடைந்தாலே அவருக்கு பல பிறவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இறைவனை அடைய முடியாது. இல்வாழ்க்கை தர்மத்தை கடைபிடிச்சு அதன் வழியாக தான் நம்ம துறவரத்தை மேற்கொள்ளணும். 70-75 வயதுக்கு மேல. வணக்கம். கொஞ்சம் சுருக்கமாமா, மணி 9:20.
தெரியுதுங்கய்யா. தெரியுது, தெரியுதுன்னா சொல்றேன். ரொம்ப நேரம் ஆயிடுதுமா. வேற ஒண்ணும் இல்ல. இல்லைங்க. சுருக்கமா கேளுங்க. சரி, சரி. அதான் இந்த இந்து சமய கருத்துக்களையும் ஐயா கொஞ்சம் வந்து நோக்குனாங்கன்னா, பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நன்றிங்கய்யா. அந்த பறவையோட துன்பத்துக்கே அவ்வளோ பெரிய தண்டனைனா, இத 8 பெண்கள வந்து மணந்ததுக்கான ஒரு தண்டனையா இந்து சமய கருத்துக்கள்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத ஐயா வந்து பார்க்கணும். நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா, மேடம் நன்றிங்க. சொல்றதை கேட்டுங்க சார். மேடம் சொல்றதை கேட்டுட்டு நாளைக்கு அது கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க சார். சரிங்க. ஐயா, அன்னப்பறவை சொன்னீங்க இல்லையா? பால்ல இருந்து அன்னப்பறவை வந்து தண்ணிய பிரிக்காது. அந்த கருத்தை வந்து தெளிவுரையில வந்து அதாவது மொழிபெயர்க்கும்போது தப்பா வந்து உரை எழுதியிருக்காங்க. அன்னம் அப்படிங்கிறது சாதம், சோறு இருக்கு இல்லையா? அந்த சாதம். அந்த சாதத்த வந்து பால்ல போட்டா அது தண்ணி கலந்திருந்தா பாலை மட்டும் அந்த சாதம் உறிஞ்சிக்கிட்டு தண்ணி வந்து கீழே நிக்கும். அன்னப்பறவை எந்த அன்னப்பறவையும் பால்ல இருந்து தண்ணியை பிரிக்காது. அதை இப்ப ஆய்வு பண்ணியே நிரூபிச்சுட்டாங்க. இந்த அம்மா, அன்னம்ங்கிற வார்த்தை வந்து சாதத்தை குறிக்குது, அதுக்கு சாப்பாடு. வந்து நிறைய விளக்கங்கள் இருக்குங்கம்மா. பேசலாமா? இது சரிங்க, நேரம் அல்ல. சரிங்க, ஐயா, சரிங்க. ஒரே ஒரு கருத்தை மட்டும் இங்க பதிவு பண்ண விரும்புகிறேன். இன்றைய சொல்லுங்க. நிகழ்ச்சிக்கு பொருத்தமான நபர்களை இன்று பேச அழைத்திருக்கிறீர்கள். அதற்காகவே முதற்கண் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் இருவருமே சமணத்தில் மட்டுமல்ல, இந்து சமயத்தை பற்றி அறிந்தவர்களும் கூட. ஆகவே இதுல நான் ஒரு கருத்தை கடைசியாக பதிவு பண்ண விரும்புகிறேன். முதலில் சுகந்தி பத்ரபாக அவர்களுக்கும் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு அம்பிகா அம்மையார் ஒரு கருத்தினை சொன்னார்கள். ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுன்னு சொன்னார். ஆனா இந்து கடவுளர்களே ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியர்களை மணக்கின்ற பொழுது மனிதன் ஏன் மணக்கக்கூடாது என்பதே ஒரு கேள்வியாக இருக்கிறது. நிறைய அதுல முரண்பாடுகள் நிறைய இருக்கிறது. ஆகவே ஒருவனுக்கு ஒருத்தி என்பது பிற்காலத்திலே சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தாலும் புராண ரீதியாக பார்க்கின்ற பொழுது கிபி 1, 2, 3ஆம் நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த சமணமும் சரி, அதற்கு பிறகு வந்து 5, 6 நூற்றாண்டுகளே வந்த இந்துத்துவாவும் சரி, ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவர்களை மணப்பதிலே எந்த தவறுகளையும் அங்கே அவர்கள் சுட்டிக்காட்டவில்லை என்பதை நான் இங்கே தெளிவாக பதிவிட விரும்புகிறேன். ஐயா, இதற்கு மேல் இந்த கருத்து போராட்டம் தேவையில்லை என்பதை நான் நினைத்துக் கொள்கிறேன். எல்லாமே அந்தந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி பூசி மொழிகி இருக்காங்க. அதுதான் உண்மை. ஆய்வு பண்ணி பாருங்க. எல்லாமே அந்தந்த தவற வந்து அம்மா, நாங்களும் ஆய்வு பண்ணிட்டு தான் சொல்றோம். 1ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 6ஆம் நூற்றாண்டு வரையிலே இருக்கக்கூடிய சமயங்கள் அத்தனையிலுமே ஒன்றுக்கு மேற்பட்ட